ஆக்சுவலாக வந்து வெளியில் போகும்போது இந்த மாதிரி வண்டியில் போகிறது வந்து பக்கத்தில் தான் இருக்கும், கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் வந்து பக்கத்தில் போக முடியாது. ஹஸ்பண்ட் வெளியில் இருக்கும்போது வண்டியும் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் வந்து எப்போவுமே பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். பஸ்ஸில் போயிட்டு வரும்போது போகிறதுக்கு 1 மணி நேரம், வரத்துக்கு 1 மணி நேரம், அந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகும். இப்போ வண்டி வாங்கின அப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல. ஹஸ்பண்டும் நான் பசங்களும் ஏதாவது வேணும்னா, ஒரு வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி. இதுதான் வழி வந்து பஜார் போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த குளத்துல தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த பக்கம். இது வந்து ஊருக்குள்ளே வர வழி. அப்படியே வந்தால் பஜார் வந்துட்டோம். இந்த பஜார் பேர் வந்து பலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஹோலி அப்படின்றதுனால எக்கச்சக்கமாக வந்து கலர்ஸ் வந்து விற்றுட்ருந்தாங்க. பசங்க கடையை பார்த்தா விடுவாங்களா, அவங்க வந்ததே அதுக்கு தான். ஆக்சுவலாக நானும் ஹஸ்பண்டும் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசினோன்னே, இவங்க கலர் வாங்கணும் மெயினாக அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த எதிரில் வச்சுருக்க கலர்ஸ்லாம் வந்து 100 கிராமுக்கு 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 20 ரூபா. மீதி எல்லாம் வந்து ஒரு ரேட்டு என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஒன்று தேய்ச்சாலும் போகாத மாதிரி, ஒன்று தண்ணியில் போட்டு கலக்கிறது, ஒன்று வந்து லைட்டாக போகிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைட்டாக பூசினோன்னு இது பண்ணுற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்டார். அந்த மாதிரி ஒரு 2-3 கலர் இதெல்லாம் வாங்கிட்டோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மாஸ்க்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கலர்ஸு டிசைனாக எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டால் அவங்க இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பேர்லாம் சொல்லி கேட்டாங்க. இது அது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கும் வந்து நிறைய அந்த பேர்லாம் சொல்லி கேட்டார். அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்புறமா இந்த கன்று, அது என்ன, அந்த வாட்டர் கன், அது எல்லாமே சேர்த்து கேட்டாங்க. ஒன்றா வந்து சரி வாங்கிட்டு இருக்கும்போது ரேட்லாம் வந்து அந்த பையன் எக்கச்சக்கமாக சொன்னான். ஒன்றுமே இல்லை அந்த வாட்டர் கேனில். அது வந்து 70 ரூபான்னு சொன்னான். என்னப்பா இவ்வளோ ரேட் சொல்கிற அப்படின்னா, அப்புறமா அது வேறு ஹோலி டைமாக, அதனால் வந்து நிறைய ரேட் சொல்லிகிட்டே இருந்தான். ஏற்றி கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டதில் அதுக்கப்புறமா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே சேர்த்து வாங்கியாச்சு. பசங்களுக்கு வந்து ஹோலி டைம்னாலே இந்த மாதிரி கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் வந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கினோம். ஆனால் நிறைய சேல்ஸு அந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடை போட்டிருந்தாங்க எங்கள் ஊர் பஜார்லேயே. அப்போ எவ்வளோ கடை வந்து அந்த பக்கம் வச்சுருப்பாங்க பாருங்கள். பசங்களும் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர்ஸு 2 வந்து துப்பாக்கி வாங்கினோம். துப்பாக்கி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் வாங்கினோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் மூத்தார் பையன் பசங்க வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கும் வேணும்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட உடனே என்ன வேணும்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இது வேணும் அது வேணும்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் வந்து வாங்க தெரியாது, நான் வேணால் காசு கொடுத்துறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சரின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி காய்கறி வாங்கிறதுக்கு கடைக்கு வந்தோம். கலர்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறமா வெஜிடபிள்ஸ் கடையிலையும் கொஞ்சம் வந்து காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டோம். ஆக்சுவலாக நிறைய ஃபுட்டு ஹோட்டல் கடையெல்லாம் வந்து எல்லாமே மூடி வச்சுருந்தாங்க. வெறும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஈவினிங் சமைக்கிற ஃபுட்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. சரின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி, அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சாமான், அரிசி, பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி அரிசி இல்லை, உளுத்தம் பருப்பு, எண்ணெய், பருப்பு, மசாலா ஐட்டம்ஸு அது மாதிரிலாம் கொஞ்சம், அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா ரேட்டு வந்து இந்த கடையில் அந்த பையன் வந்து ரொம்ப அதிகமாக சொன்னான். ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் அந்த பையன் கையில் வச்சுருக்க கன்று பாருங்களேன், இது 70 ரூபாவும். ஆக்சுவலாக கலர் கூட அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, ஒன்றுமே இல்லை. அதை வந்து அவன் 70 ரூபான்னு சொன்னான். ஹஸ்பண்ட் வந்து 70 ரூபா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கேட்டார். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு கொடுத்தான். அது இன்னுமே 50 ரூபாய்க்கு கூட ஒர்த்து கிடையாது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பொம்மை இருக்குது இல்லையா, இந்த பொம்மையை பார்த்து என் பையன் என்ன திடீர்னு என்னம்மா உன் ஃபோட்டோலாம் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. இது நானா அப்படின்னு சிரிப்பு வந்துருச்சு. இதை பார்த்தா என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பிச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்தால் லஸ்ஸி. இந்த லஸ்ஸி வந்து 25 ரூபா. ஆக்சுவலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், லைட்டாக இனிப்பு இருக்கும். இல்லை தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் நிறையா சென்னாலாம் போட்டு கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆளுக்கு ஒன்று. காய்கறி வந்து இந்த பேக்கில் ஃபுல்லாக வாங்கியிருந்தேன், 150 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறமா மாமனார் வந்து ஃபோன் பண்ணி எங்கள் நாத்தனார் பையன் ஃபோன்லேருந்து பூரியும் டால்மாவும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ஈவினிங் கிரகணம் முடிஞ்ச அப்புறமா இந்த கடையில் வந்து டால்மாவும் பூரியும் வந்து செஞ்சுருந்தாங்க. அதை வந்து கொண்டு வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னவே சரி பசங்களுக்கு வந்து சாப்பிட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து பலங்கா மார்க்கெட்லேயே இந்த கடை வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு ஹோட்டலு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த கடைக்காரன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வந்த உடனே பூரி, டால்மா, இந்த மாதிரி பொருட்கள் தான் ஈவினிங் டைமில் ஒடிஷாவில் கிடைக்கும். அதனால தான் நம்ம ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது. இது வந்து சீராவில் இப்படி டிப் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் கூட சீரா பூரி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், அது இதுதான்.
அதுக்கப்புறம் டால்மா ரொம்ப சூடாக இருக்குது, இப்போ தான் கொண்டு வந்து ஊற்றுனாங்க. அதனால் இந்த மாதிரி கவரில் வந்து பேக் பண்ணி மாமனாருக்கு வந்து வாங்கினோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கும் கொஞ்சமாக வாங்கினேன். நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை, அதனால் சாப்பாடு சமைச்சிக்கலாம் அதெல்லாம் வேணான்னு சொன்னேன். சரி கொஞ்சமாக இருக்கட்டும், பசங்க வேணும்னு கேட்டாங்கன்னா கூட சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். இது வந்து பார்சல் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த கடையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு சில பொருள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு மேலே லேட் ஆகிடும், வீட்டுக்கு போய் வீடெல்லாம் கழுவி வேலையெல்லாம் நிறைய இருக்குது, உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து வீட்டில் என்ன வேலையெல்லாம் அப்படி இருக்கும். ஆக்சுவலாக வீடெல்லாம் கழுவணும், சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறமா ஈவினிங் சாமி பூஜை பண்ணணும். ஏன்னா பகலில் வந்து காலையில் 6 மணிக்குள்ளவே சாமி பூஜை பண்ணி முடிச்சிருந்தோம். ஈவினிங் பூஜை இன்னும் பண்ணலை இல்லையா, அதனால் வந்து வீட்டுக்கு வந்தவொடனே வீடு வாசல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி மறுபடியும் வந்து ஈவினிங் பூஜை பண்ணணும். அதனால் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட சொல்லி சீக்கிரமாக சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து எதுவும் சாப்பிட மாட்டேன்ட்டார். நானும் பையனை வந்து கொஞ்சமாக கூட சாப்பிட்டோம், பெரியவனும் நானும். சின்னவன் வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாரு, அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சமாக போட சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இதான் ஒரு மார்க்கெட்டுங்க, நல்ல பெரிய மார்க்கெட். ஆக்சுவலாக இங்கே தான் என்னோடய ஜுவல்ஸு நான் வந்து விற்றுருந்தேன். இந்த மார்க்கெட் வந்தாலே எனக்கு ஞாபகம் வரும். என்னோடய நகையெல்லாம் இங்கே தான் விற்றேன், இந்த மார்க்கெட்டில் தான். அதுக்கப்புறம் வந்தாச்சு. வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும், இருட்டாக இருக்கும் ரொம்பவே. அதனால தான் வந்து கிராமத்தில் லேடிஸ்லாம் வெளியில் வந்தால் எங்கள் வீட்டில் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் இடம். ஃபுல்லாக 4 சைடு இருட்டு, கொஞ்சம் நடுவில் வீடு இருக்கும், மறுபடியும் இருட்டாக இருக்கும். நான் கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி இருட்டிலலாம் வெளியில் வர கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சுற்றியும் வந்து வயல்வெளி தான், நடுவில் கொஞ்சம் வீடு இருக்கும், மறுபடியும் கொஞ்சம் வயல்வெளி, மறுபடியும் கொஞ்சம் வீடு, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. இப்போ வீடாக இருக்கா, மறுபடியும் கொஞ்சம் வயல்வெளி, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சேஃபாக வந்து இருக்கணும். நைட்லலாம் வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஜென்ஸுங்க வந்து ஈஸியாக போயிட்டு வருவாங்க. லேடிஸுங்களுக்கு வெளியே போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கிராமம் இல்லையா, யாரும் வந்து அந்தளவுக்கு வெளியே வரமாட்டாங்க. அதனால தான் நான் வந்து எங்கள் சின்ன ஒரு குத்தி அடிக்கடி வெளியே போகிறேன்னு சொல்லி எங்கள் மாமனார் திட்டுறாங்கன்னு சொல்லி கூட லைவில் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, வீட்டாண்டு வந்தாச்சு. மறுபடியும் தலையில் துணியை நல்லா நீளமாக இழுத்து போட்டுட்டு எங்கள் ஊர் இன்றைக்கி வந்து தொலைப்பூர்ணமின்னு சொல்லுவாங்க. நல்லா இங்கே சுத்தம் பண்ணி மேலெல்லாம் கட்டியிருக்காங்க. மாமனார் வந்து ஆல்ரெடி நான் பார்த்தா கோயிலுக்கு வந்துட்டுருக்காரு, பூஜை பண்ணிகிட்ருக்காரு. கோயிலெல்லாம் வெளியெல்லாம் கழுவி சாமியெல்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. யாரோ ஒருத்தவங்க ஹஸ்பண்டை வந்து புது வண்டி வாங்கியாச்சு, எங்கே ஸ்வீட்டு அப்படின்னு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து இது பழைய வண்டி தான்ப்பா அப்படின்னாலும், இருந்தாலும் வண்டி தானே, அப்போ சரி ஓகே தந்துடலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தார். நான் வந்து கடகடன்னு வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா எக்கச்சக்கமாக வேலை இருக்குது. நான் வீட்டில் இருந்திருந்தாலுமே எப்படியும் 7 மணிக்கு தான் வந்து கழுவிருப்போம். ஏன்னா கிரகணம் முடிஞ்ச அப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படி இருக்குது, வீடெல்லாம் கழுவலை. எங்கள் மாமியார் வந்து அவங்க பாட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்திருந்தாங்க. சரின்னு நான் வந்துட்டு பார்த்தா அவங்க பின்னாடி குளிச்சுட்டு வந்து அவங்க துணியெல்லாம் காய வச்சுட்டு இருந்தாங்க. நான் குளிச்சுட்டு வந்து ஹஸ்பண்ட் பசங்கள்லாம் குளிச்சுட்டு வந்த உடனே நான் போயிட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி காய வைக்கல, அப்படியே பக்கெட்டில் வச்சுட்டேன். அப்புறமா வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இன்னும் அப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவையை வந்து காட்டன் புடவை அப்படியே கட்டிட்டு ஃபஸ்ட்டு சாமி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டேன். பூஜை முடிச்சுட்டு அப்புறம் வெளியே துளசி சோறா ஈவினிங் வந்து விளக்கு திரி பூஜை பண்ணுவாங்க. அதனால் விளக்கு திரியும் எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து பூஜை பண்ணேன். இப்போ வீட்டு சுற்றி வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி திரி வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் விளக்கு திரி பூஜை அப்படின்றதுனால காலையில் பண்ண மாதிரியே மறுபடியும் சாமியை வந்து குளிக்க வச்சு பூஜை பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணேன். மறுபடியும் வந்து விளக்கு திரியும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு காலையில் வந்து கொஞ்சமாக படிச்சிருந்தேன் 6 மணிக்குள்ளே. அதுக்கப்புறமா பகலில் வந்து இன்றைக்கி சமையலும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. நல்லா வந்து மத்தியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு இட்லியும் சட்னியையும் சாப்பிட்டு தூங்கினோம். தூங்கி 4:30 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அப்போ தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி நல்ல தூக்கம் பகல் ஃபுல்லாக. அதனால் சரி இப்போ வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிடான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சுது. வீடெல்லாம் கழுவி சாமி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டேன். சமைக்க போகிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆக 10 நிமிஷம் இருக்குது. இப்போ போய் சமைக்கிறேன். எல்லாமே சமைக்கலான்னு இன்னும் பிளான் பண்ணல. அப்படியே ஆரம்பிப்போம். முதல்ல சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு ஏதாவது சமைச்சிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஓகே இதோட ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் vlog வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பார்த்துக்கணும். நன்றி வணக்கம்.